ஒரு மூலையில் நடந்து கொண்டிருக்கின்ற ஈரான் அமெரிக்கா போரினுடைய தாக்கம் தற்போது ஹோட்டல் சமையலறை வரை வந்துவிட்டது. இந்த போரின் தீவிரம் காரணமாக சிலிண்டர் விநியோகம் முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிற நிலையில ஹோட்டல்கள் பல இயங்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. பல ஹோட்டல்கள்ல உணவு வகைகள் குறைக்கக்கூடிய ஒரு நிலையில புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கக்கூடிய கவுண்டம்பாளையம் பகுதியில் ஒரு பேக்கரி கடை மட்டும் முழுமையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த பேக்கரி கடையில் அனைத்து வகையான உணவுகளும் தயாரிக்கப்படுகிறது. இதற்கு முக்கியமான காரணம் இவர்கள் மரத்தூள் அடுப்பை பயன்படுத்துகிறார்கள். இந்த மரத்தூள் அடுப்பு என்பது விறகு அடுப்பை விட வேறு வகையான ஒரு வடிவமைப்பை கொண்டதாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக செம்மணினால் செய்யப்பட்ட இந்த மரத்தூள் அடுப்பின் மூலமாக அந்த ஹீட்டையும் அவங்க கண்ட்ரோல் பண்ண முடியும் என கூறப்படுவது எல்லா வகையான உணவையும் செய்ய முடியும் என தெரிவிக்கப்படுகிறது. இதற்கு முன்பு ஏற்பட்ட இந்த சிலிண்டர் தட்டுப்பாட்டை மனதில் வைத்து இந்த கடையின் உரிமையாளர் செல்லப்பா ஒரு ஹைபிரிட் அடுப்பையும் உருவாக்கி இருக்கிறார். அதாவது ஒரே செம்மண் அடுப்பு, அந்த அடுப்புல சிலிண்டரை வைத்தும் உபயோகப்படுத்தலாம். ஒருவேளை சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டா இதுல மரத்தூளை கொட்டி மரத்தூள் மூலமாகவும் அடுப்பு எரியும் வகையில் ஹைபிரிட் முறையில் இந்த அடுப்பை உருவாக்கி இருக்கிறார். இதன் மூலமாக இந்த சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள இந்த காலகட்டத்தில் முழுமையாக தன்னுடைய பேக்கரி கடை இயங்குவதாக செல்லப்பா தெரிவிக்கிறார். இது குறித்து அவரிடமே பேசி கேட்டு தெரிந்து கொள்ளலாம். சார் சொல்லுங்க, இந்த சிலிண்டர் தட்டுப்பாடு எப்படி இந்த பேக்கரி இயங்குது? நீங்க எப்படி முன்னாடியே இந்த மாதிரி அடுப்பு பயன்படுத்த ஆரம்பிச்சீங்க? நாங்கள் சிலிண்டருன்றது சமீப காலத்தில் தான் இதை பயன்படுத்தினோம். ஆரம்ப காலத்தில் விறகு, மண்ணெண்ணெய் ஸ்டவ்வு, அடுத்தது கேஸுக்குன்னு மாறி இருந்தோம். கேஸ் தட்டுப்பாடுன்றது போன கொரோனா காலத்துலேயும் மற்ற இதுலேயும் பார்த்தோம். அப்போ பிடிச்சி இந்த பொட்டடுப்பு, அதாவது இந்த மரங்கள்லாம் வாசகாலுக்கு அதுக்கு ரேக்கு செய்கிறதுக்கெல்லாம் இழைக்கிறாங்க. இப்போ மிந்தி கையால் இழைக்கிறதெல்லாம் இப்போ மிஷினில் இழைக்கிறாங்க. அங்கே ஒரு நாளைக்கு 10 மூட்டை 12 மூட்டைன்னு தூள் விழும். ஒரு மூட்டை 200 ரூபாய்க்கு எடுத்தோம், இப்போ 220 ரூபாய் ஆகுது. இந்த தூளை கொட்டி தான் இந்த வெளியில் நாங்கள் போட்டிருக்கிற அந்த அடுப்பு கட்டுறதுக்கு ஏறக்குறைய 15,000 ரூபா கிட்ட செலவாகுது. மேலே 20 அடி உயரத்துக்கு பைப்பு கொடுத்துருக்குறோம். அதுலேருந்து வரக்கூடிய அந்த ஹீட்டு நல்லா கொடுக்கும். ஒரு நாள் ஒன்றுக்கு எங்களால் இந்த அடுப்பால் 15,000 20,000 ரூபா வியாபாரம் செய்யக்கூடிய சரக்கை போட முடியுது. அந்த எண்ணெய் சட்டியில் ஒரு டின்னு 15 கிலோ எண்ணெயும் ஊற்றினாலும் நன்றாக சூடு ஏறி அதன் வாயிலாக காராபூந்தி, பகோடா, சமோசா, வடை, பஜ்ஜி போன்ற அனைத்து தின்பங்களையும் உற்பத்தி செய்துகிறோம். அதே வியாபாரத்திலையும் விடுறோம். அதனால் கேஸ் தட்டுப்பாட்டுக்குன்னு எங்களுக்கு எந்த ஒரு பேத அபிப்பிராயன்றது கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி நாங்கள் இதை யூஸ் பண்ணுறத தொட்டு மற்றவங்களுக்கும் இது நல்லா இருக்கும், இதை யூஸ் பண்ணலாம். ஏன்னா எல்லா இடத்துலையும் இந்த மரத்தை இழைக்கிறது, வீடு கட்டுறது, பெரிய ஆஸ்பத்திரி கட்டுறது, கான்ட்ராக்ட் கட்டுறதெல்லாம் மரம் இழைப்பு நிறைய உண்டு. அதனால் இதை பயன்படுத்தலாம். அதே நேரத்தில் விறகு போடுறதும் யூஸ் பண்ணுறோம். வேலிக்காத்தான் விறகு, அதை அழிக்கணும்னு சொல்லி ஏற்கனவே கோர்ட்லேயே ஆர்டர் போட்டிருந்தாங்க. அந்த ஆர்டர் பிரகாரம் பார்த்தா கூட அந்த மரத்தெல்லாம் எடுத்து தோசை அடுப்புக்கு எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாம். இப்போ சிலிண்டர் விலைக்கும் இப்போ நீங்க பயன்படுத்துற அந்த மரத்தூளுக்கும் என்ன அந்த விலை வித்தியாசம் இருக்குது? ஒரு சிலிண்டர் கமர்ஷியல் சிலிண்டர் 2,400 ரூபாய். அது 3 நாளைக்கு இது பண்றோம்னாக்கா இது எங்களுக்கு ஒரு நாளைக்கு 250 400 ரூபாய்க்குள்ள தான் செலவு வரும். 3 நாளைக்கு 1,500 ரூபாய்க்குள்ளேயே இந்த பொட்டடுப்புல ஆகும்போது கிட்டத்தட்ட 800 900 ரூபாய் கேஸ் சிலிண்டருக்கும் இதுக்கும் எங்களுக்கு மிச்சமாகும். சமைக்கிறவங்களை பொறுத்தவரையும் கேஸ் சிலிண்டர் அப்படின்னா அவங்களால ரொம்ப கம்ஃபர்டபுளா சமைக்க முடியும். ஆனா இந்த மாதிரி மரத்தூள் அடுப்புனா அதிக அளவு புகை, டஸ்ட் இதெல்லாம் வரும். அது இந்த அடுப்புல என்ன மாதிரியான சவால்களை சந்திக்கிறாங்க? கேஸ் அடுப்புலையாவது அது சுத்தி எரியும் போது அனல் நம்ம வயிற்றுல அடிக்கும். இது அப்படி கிடையாது. அதை சுத்தி செவுறு செம்மண்ணில் கட்டி இருக்க தொட்டு அவ்வளோ அனல் கொடுக்காது. அடுத்தது இது புகை போறதுக்காக 20 அடி உயரத்துக்கு மேலே புகை குண்டை கொடுத்துருக்குறோம். முதல்ல பற்ற வைக்கும் போது ஒரு பேப்பரை போட்டு கொளுத்தி இந்த மரத்தூளை தள்ளிட்டாக்கா கடகடன்னு பிடிச்சிக்கும். இப்போ நமக்கு ஸ்டீம் கம்மியாக வேணும்னாக்கா கொஞ்சம் தண்ணியே தெளிப்போம் ஸ்டீம் குறையிறதுக்கு. திரும்ப அந்த பொட்டை தள்ளினா ஸ்டீம் ஏறும். எப்படி வேணாலும் யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கும். சிலிண்டர் விநியோகம் சரியான பிறகு மறுபடியும் இந்த அடுப்பை பயன்படுத்த ஆரம்பிச்சிருங்க, அப்படித்தானே? ஹைபிரிட் அடுப்பை தேவையானதான் அதை யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அதனுடைய காஸ்ட் அதிகமாக தொட்டு பெரும்பாலும் இதுலயே யூஸ் பண்ணுவோம். ஆர்டர் எடுப்போம் விசேஷங்களுக்கு, ஸ்வீட் போடுறதுக்கு,
சமையல் டிஃபன் செஞ்சு கொடுக்கறதுக்கெல்லாம் போது அந்த அடுப்பையும் சேர்த்து யூஸ் பண்ணுவோம். இல்லைனாக்கா அது சாதாரணமாக தாளிக்கிறது போக ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஒண்டி யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுப்போம். இதுதான் எங்களுடைய இது. உங்களுடைய கலந்துரையாடலுக்கு மிக்க நன்றி ஐயா. தற்போது இந்த கடையில் அனைத்து வகையான உணவுப் பொருட்களும் எந்த விதமான தடையும் இன்றி தயாரிக்கப்பட்டு வருவதாக உரிமையாளர் தெரிவிக்கிறார். இந்த மரத்தூள் அடுப்பை பொறுத்தவரை மேலே பெரிய அளவிற்கு புகைக்கூடு ஒன்று அமைக்கப்பட்டு அதன் வழியே புகை மூட்டம் வெளியேறுவதாகவும், கேஸ் சிலிண்டரை விட இது தயாரிப்பு இதை பயன்படுத்துவது மிகவும் எளிமையாக இருப்பதாகவும் கடை உரிமையாளர் தெரிவிக்கிறார். இவரை போன்றே புதுச்சேரி மாநிலத்தில் பல கடைகளில் இதுபோன்று செம்மண் மரத்தூள் அடுப்பு பயன்படுத்தப்படுவதால் ஹோட்டலுடைய செயல்பாடுகள் எந்த தடையும் இல்லாமல் நடந்து வருகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஸ்ரீதருடன் செய்தியாளர் பாலவெற்றிவேல், நவநீத கிருஷ்ணன்.